ஸ்ரீ காமாட்சி ஜோதிஷ நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றிலையின் மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம வீட்டில் நடக்கிற அனைத்து சுப விசேஷங்கள் ஆகட்டும், கோவில் விஷயங்கள், திருவிழாக்கள் ஆகட்டும், எந்த ஒரு காரியத்திற்கும் வெற்றிலை இல்லாமல் சுபகாரியங்களை செய்ய மாட்டோம். அந்த அளவுக்கு வெற்றிலையின் மகத்துவத்தை நம் முன்னோர்கள் கண்டறிந்துள்ளார்கள். பத்திரிகை அடிக்கலைனா கூட வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கிற பழக்கம் நம்மிடையே இருக்கிறத பார்த்துருப்பீங்க. வெற்றிலையில் ஆண் வெற்றிலை, பெண் வெற்றிலை என்று கூட பிரித்து பார்ப்பாங்க. வெற்றிலையை வைத்து திருஷ்டி தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம். ஒரு செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தில் தண்ணீருடன் வாசனை திரவியங்களான பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இவற்றை கலந்து அதில் 3 அல்லது 5 வெற்றிலையை போட்டு நம் இஷ்ட குலதெய்வங்களை வேண்டி நம் மீது தெளித்து கொண்டாலே கந்திஷ்டி தோஷங்கள் நீங்கிவிடும். 1-2 வெற்றிலையை நாம் வெளியில் செல்லும்போது எடுத்து பையில் வைத்து கொண்டு சென்றால் காரியம் ஜெயமாகும். பிரச்சனையில் இருந்து விடுபடலாம். மருத்துவத்திற்கும் இந்த வெற்றிலையின் பயனை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வெற்றிலையில் 11 தேவதைகள் குடிகொண்டிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த வெற்றிலையை பெரிதும் போற்றி பயன்பாட்டில் வச்சுருக்கோம். இந்த வெற்றிலையில் குடியிருக்கும் 11 தேவதைகளின் பெயரை தெரிந்து கொள்வோம். ருத்திரன், விஷ்ணு, சூரியன், சந்திரன், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, பூமாதேவி, இந்திரன், காமதேவன் மற்றும் மூத்த தேவியான சேஷ்டா தேவியும் அடங்குவார்கள். இதன் காரணமாகத்தான் வெற்றிலையை வைத்து பிரசன்னம் பார்க்கிறோம். வெற்றிலை பிரசன்னத்தின் மூலம் முடிவு தெரியாத சில விஷயங்களில் முடிவெடுக்கவும், என் வாழ்க்கையின் பலாபலங்களை கூட தெரிந்து கொள்ள முடியும். ஜாதகம் இல்லாதவர்கள் இதை பெரிதும் பயன்படுத்தி வெற்றி காண்கிறார்கள். 12 ராசிக்கான வெற்றிலை பரிகாரத்தை காண்போம். மேச ராசிக்காரவங்க வெற்றிலை மாம்பழம் வைத்து ஒரு செவ்வாய்க்கிழமை முருகனை வேண்ட அவர்களது தோஷம் நீங்கும். ரிஷப ராசிக்காரவங்க வெற்றிலையுடன் மிளகு சேர்த்து ஒரு செவ்வாய்க்கிழமை ராகுபவனை வேண்டினாங்கன்னா அவங்களுக்குள்ள தோஷம் நீங்கும். மிதுன ராசிக்காரவங்க வெற்றிலை வாழைப்பழம் வைத்து ஒரு புதன்கிழமை இஷ்ட தெய்வத்தை வேண்டினாங்கன்னா அவங்களுக்கான தோஷம் நீங்கும். கடகராசிக்காரவங்க வெற்றிலை மாதுளம்பழம் வைத்து ஒரு வெள்ளிக்கிழமை காளி தேவி வேண்டினாங்கன்னா அவங்களுக்கான தோஷம் நீங்கும். சிம்ம ராசிக்காரவங்க வெற்றிலை வாழைப்பழம் வைத்து வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வேண்ட அவங்களுக்கான தோஷம் நீங்கும். கன்னி ராசிக்காரவங்க வெற்றிலை மிளகு வைத்து ஒரு வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வேண்டினாங்கன்னா அவங்களுக்கான தோஷம் நீங்கும். துளாராசிக்காரவங்க வெற்றிலை கிராம்பு வைத்து ஒரு வெள்ளிக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வேண்ட அவங்களுக்கான தோஷம் நீங்கும். விருச்சிக ராசிக்காரவங்க வெற்றிலை பேரிச்சம்பழம் வைத்து செவ்வாய்க்கிழமை இஷ்ட தெய்வத்தை வேண்டினாங்கன்னா அவங்களுக்கான தோஷம் நீங்கும். தனுசு ராசிக்காரவங்க வெற்றிலை கல்கண்டு வைத்து ஒரு வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வேண்டினாங்கன்னா அவங்களுக்கான தோஷம் நீங்கும். மகர ராசிக்காரவங்க வெற்றிலை அச்சு வெல்லம் வைத்து ஒரு சனிக்கிழமை காளி தேவியை வேண்ட அவங்களுக்கான தோஷம் நீங்கும். கும்பராசிக்காரவங்க வெற்றிலை நெய் சேர்த்து சனிக்கிழமை காளி தேவியை வேண்டினாங்கன்னா அவங்களுக்கான தோஷம் நீங்கிடும். மீனராசிக்காரவங்க வெற்றிலை சர்க்கரை வைத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வேண்டினாங்கன்னா அவங்களுக்கான தோஷம் நீங்கும்.